இசைபதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைபதி வாணன். இன்றைக்கி நம்ம காணொலியில் எதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகமான சவுக்கு சங்கர் அவருடைய அதாவது வீடு, அவங்க அம்மாவும் அவங்க வீடும் அது ஒரு மறைமுகமான முறையில் தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கணும்? சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக அரசை எதிர்த்து பத்திரிகையில் பேசிகிட்டே வர்றாரு, இந்த விவாதங்களில் கலந்துகிட்டே வராங்க. அதே போல் அவருடைய சவுக்கு மீடியாவில் அவர் சொல்கிற குற்றச்சாட்டுக்கு பதிலே இல்லாமல் இருக்குது. அவர் இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்த துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் அவங்க அம்மா இருந்த நேரத்திலும் கூட அவங்க வீட்டுக்குள்ளே மலம் சகதியெல்லாம் சேர்ந்த சாக்கடையெல்லாம் கலந்த வீடு முழுக்க வீசிட்டு போயிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை சவுக்கு சங்கர் இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலியில் போகலாம். அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். சவுக்கு சங்கர் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர், அரசியல் விமர்சகரா தொடர்ச்சியாக சவுக்கு மீடியா அப்படிங்கிற பேரில் அதில் உட்காந்து நேர்காணலில் தொடர்ச்சியாக இந்த தமிழக அரசியலில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தவர். ஏற்கனவே ஆட்சியாளர்கள், இப்போது இருக்க ஆட்சியாளர் தொடர்ச்சியாக கண்டித்தோட விளைவு 2 முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர். அந்த சவுக்கு மீடியாவும் அதில் நிறைய இதாகப்பட்டது. கைது செய்யப்படும் போது வீட்டில் புகுந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தி தான் அவர் ரெய்டெல்லாம் நடத்துனாங்க. அப்புறம் அவர் தப்பி ஓடி ஒளிஞ்சிருந்து அப்புறம் அவர் ஒளிஞ்சிருக்க இடத்துல போய் துரத்தி பிடிச்சி பெங்களூர் நாங்கள் அப்புறம் தேனியில் போய் இருக்கிற இடத்துல அவரை கைது பண்ணி கொண்டு வந்தாங்க. இதற்கிடையில் அவர் ஸ்டாலினை கூட சந்தித்ததெல்லாம் பேசி அவர் பேட்டி அதில் அவர் நேர்காணலில் கொடுத்திருந்தார். அவர் பேசக்கூடிய விவாதம், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களெல்லாம் அரசு ஊழியர்கள் வந்து வெளியே வந்ததுனால எல்லா துறையிலும் எனக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிற முறையில் அந்த துறைக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற நேரடியான தகவலோட அவர் நிறையா விஷயங்கள் பேசும்போது அது அரசுக்கு ரொம்ப நெருக்கடியை கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால தொடர்ச்சியா சவுக்கு மீடியா செயல்பட விடாதற்கும் சவுக்கு சங்கரா அதிலிருந்து முடக்குவதற்கான தொடர்ச்சியான வேலைகளை பார்த்தாங்க. அவர் மீது பெண் பழியை போட்டாங்க, அவர் நிறைய பணம் வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நிறைய கருத்துக்கள், அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தொடர்ச்சி அந்த களத்தில் அவர் இயங்கிட்டே வந்தார். 2 முறை குண்டர் சட்டம் போட்ட பிறகு கூட அதை உடைத்து வெளியே வந்து மறுபடியும் சவுக்கு மீடியா வேலை ஓட விட்டுட்டு இருந்தார். இதில் என்னன்னா, ஒவ்வொரு முறை அவர் வீடு அந்த வழக்கு நேரம் போதும் அவர் வீடை காலி பண்ண வேண்டிய சூழல், அந்த சவுக்கு மீடியா நடத்துகிற நிறுவனம் இருக்கக்கூடிய இடத்த காலி பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படிலாம் இருந்தது. இப்போவும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியை எதிர்த்து அவர் செய்து கொண்டிருந்ததோட விளைவு இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து என்ன சூழல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்புரவு பணியாளர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவரோட வீட்டுக்குள்ளே புகுந்து, அவர் இல்லாத நேரத்தில் அவர் வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்க அம்மா உள்ளே இருக்கும்போது கூட கதவை தட்டி பின் கதவை உடைச்சு உள்ளே வந்து அவங்க அம்மாவுக்கு பெரிய அளவில் காயம் ஏற்படலாம் கூட வீடு முழுமைக்கும், அதாவது வீட்டுக்கு போகக்கூடிய சந்து, அதில் இருக்க சுற்றி இருக்க பரண்டா, பால்கனி, வீடு எல்லாத்துலேயும் வந்து அவங்க துப்புரவு பணியாளர் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அந்த துப்புரவு பணியாளர் பிறகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வண்டிகளில் குப்பைகளில் தொட்டிகளில் கொண்டு வந்ததை. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மலம் சாக்கடை இதெல்லாம் கழிந்த தண்ணியோட தகதியாக எல்லாம் சேர்த்து வீடு முழுக்க நாரடிச்சு அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத அளவுக்கு ஒரு எதிர்ப்பை வந்து சவுக்கு சங்கரை பதிவு பண்ணி என்ன அப்படின்னு கேட்டால், சவுக்கு சங்கர் வந்து எங்கள் சமூகத்தை, அதாவது துப்புரவு தொழிலாளர்களை இழிவுபடுத்தி பேசிட்டாரு, அதனால் இப்படியான செயலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க. இப்படி நடந்ததுக்கப்புறம் இதுக்கு அரசியல்வாதிகள்ட்ட இருந்து பெரிய அளவில் எதிர்ப்பு வந்ததா அப்படின்னு பார்த்தா அந்த இதுலையும் இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் தான் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்து இந்த திராவிட மாடலோட 4ஆண்டோட சாட்சி இந்த கேவலமான இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே வேங்கவயல் அதுவே இன்னும் பெரிய அளவில் சிக்கலாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியாமல் சம்பந்தப்பட்ட யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே தூக்கி குற்றவாளியாக முன்னிறுத்துற அளவுக்கு கேவலமான அரசாக தான் இந்த திராவிட மாடல் அரசு இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ சவுக்கு சங்கரை எதிர்கொள்ள முடியாமல் தான் எதிர்கருத்துகள் சொல்கிறவங்கள ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ்புக்கில் அந்த ட்விட்டரில் யாராவது எதிர்கருத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை தூக்கி சிறையில் அடைக்கிறது, அப்படி ஏதாவது வாய் பேசினா அவங்களை கொண்டு வந்து சமூக ஆர்வலர்களை கொலை செய்யும்போது பார்த்துக்கிட்டு இருக்குது, இல்லை வழக்கு தொடுத்து கைகால உடைப்பது, இதுதான் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு முகநூல்ல ஒரு கருத்து எழுது, கமெண்ட்ல போய் ஒரு கருத்து எழுதுறதுக்கு பின்னூட்டத்தில் ஒரு கருத்து போட்டதுக்கே தூக்கி சிறை போடுற வழக்குகளில் சிறை போடுற அளவுக்கு தான் இவர்கள் எதிர்மறை கருத்து கொண்டவங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையாக தான் ஆளுங்கட்சியோட நிலை இப்பவும் நடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக இவங்களை வசப்பாடிக்கிட்டே இருக்கு. எல்லா துறையிலும் நடக்கிற ஊழல்களை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்க சவுக்கு மீடியா சொல்லி அவரே ஒரு சேனல் நடத்துறதுனால அங்கே இருக்கவங்க கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல அப்படிங்கிற முறையில் இந்த நாட்டில் ஆளுங்கட்சி செய்கிற அரசாங்கங்கள் செய்கிற அராஜகங்களை இன்னும் சொல்லப்போனால் எந்த மீடியாவும் பேச பயப்படுற நேரடியாக ஸ்டாலின், நேரடியாக உதயநிதி ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலினோடு இணைத்து பேசப்படுற நடிகைகள், உதயநிதி ஸ்டாலின் ஏன் வந்து ஃபார்முலா ரேஸ் 4 ரேஸ் நடத்தினாரு, அது நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கும் நிவேதா பத்ராஜுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போய்
அவங்களோட ஏன் இவ்வளவு கேவலமா அரசியல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சவுக்கு சங்கர் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை, எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் தொடர்ச்சி அவர் மீது வழக்கு தொடுப்பது, சிறையில் எடுப்பது, அப்படி சிறைக்கு செல்கிற போது பெண்களை கூட்டி வந்து விளக்கமாத்த கொண்டு வந்து கோஷம் போடுது. அப்படி விளக்கமாத்த கொண்டு வந்து வச்ச பெண்களை யாரை அடிக்க வந்திருக்கோம், எதுக்கு கோஷம் போட வந்திருக்குன்னு தெரியாம அவங்ககிட்ட நேர்காணல் எடுக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க, யாரை எதிர்த்து போராட வந்திருக்கீங்கன்னா சவுக்கு சங்கர் தான் உங்களுக்கு யாரும் தெரியல, ஏன் போராட வந்திருக்குன்னு தெரியல, 300 ரூபா கொடுத்தாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி திமுக திட்டமிட்டு எதிர்மறை கருத்து வைக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு அரசியல் கட்சியா இல்லாம பரிணமிக்கக்கூடிய ஆர்வலர்களா, சமூக சேவர்களா, இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வேலை பார்க்குறவங்களா இருக்கு அத்தனை பேருமே எதிர்த்து வேலைகளை பார்த்துட்டே இருக்கு. அதோட ஒரு பிரிவாதான் இன்றைக்கு இந்த துப்புரவு தொழிலாளர்கள் 50 பேருக்கு மேற்பட்டவங்க வந்தாங்க இல்லையா, அதை சவுக்கு சங்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன், என்னோட சந்து வெளியே போகும்போதே 2 பஸ்ல துப்புரவு தொழிலாளர் வந்தாங்க, அவங்க என்னோட வண்டியில வாகனத்துல கல்ல கொண்டு எறிய பார்த்தாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்னை கொல்வதற்கு தான் முயற்சி எடுத்து, கொலை முயற்சி தான் வந்தாங்க, அவங்களோட நோக்கம் இதெல்லாம் கிடையாது, கொலை முயற்சி தான் வந்து, நான் வெளியேறது தெரிஞ்ச உடனே என் கல்ல கொண்டு வாகனத்தில் எரிஞ்சாங்க, நான் வெளியே போயிட்டேன், அப்புறம் நேரம் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட நான் தொலைபேசி அடிச்சு இப்படி சூழல்னு சொல்ல பார்த்தேன், பின்வாசலை உடைச்சிட்டு வந்தேன். ஒருவேளை பின்வாசலை தடுக்க முயற்சியில் எங்க அம்மா ஈடுபட்டு இருந்தா இப்போ அவங்க நிலைமை என்ன இருக்கும், அவங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்குமா இல்லையா அப்படிங்கிற அளவில் அந்த சம்பவத்தின் கொடூரத்தை விளக்கி பத்திரிகையாளர்கிட்ட பேசுறாரு. அதுவும் இல்லாமல் அப்படி உள்ள வந்தவங்க தொடச்ச நான் இல்லை அப்படிங்கிற கோபத்தில் நான் வெளியே போயிட்டேன்னு தெரியுது இல்லையா, அப்போ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க அந்த சகதியும் மலத்தையும் கலந்த அந்த நீர் கழிவு எல்லாத்தையும் சேர்த்து வீசிட்டு போயிட்டாங்க. இதில் என்ன சூழல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இதுக்கு அதாவது இது யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது ஒரு தனியாக சொன்னாலும் கூட இந்த செய்தி இந்த இப்படியான சூழலை ஏற்படுத்துறது மூலமா வீட்டு ஓனர் வந்து உடனே வீட்டை காலி பண்ண சொல்றாரு. ஏற்கனவே இப்படிதான் ஒரு வழக்கில் குற்றச்சாட்டத்தில் உள்ள போடும்போது அந்த வீட்டை காலி பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. டி நகர்ல இவர் நடத்துற அந்த சவுக்கு மீடியாவுக்கும் ஒரு வார காலத்துக்குள்ள காலி பண்ணணும்னு சொல்லி வீட்டின் உரிமையாளர், அதாவது அந்த அலுவலகத்தோட உரிமையாளருக்கு காவல்துறை அழுத்தம் கொடுத்திருக்குன்னு சொல்லி சவுக்கு சங்கரால் சொல்லப்படுது. சவுக்கு சங்கர் ஏன் இதை வலிந்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஏன் அப்படி இதுன்னு சொல்லணும், காரணமே இல்லாம ஏன் அப்படி சொல்லணும், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கலாம்னு சொல்லி அவரே சொல்றாரு. எப்பறம் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த சம்பவத்திற்கும் நான் சவுக்கு மீடியாவை நடத்தக்கூடாது, நான் ஒரு இடத்துல தங்கிடக்கூடாது, எனக்கு வீடு கொடுக்கக்கூடாது வாடகை அப்படின்னு யார் திட்டமிட்டு வேலை செய்யறா அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்களும் அதோடு இணைந்து சென்னையோட கமிஷனர் அருண் அவர்களும் தான் இந்த வேலையை பார்க்கறாங்க. ஏன்னா ஒரு போலீஸ், ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் மேல இப்படி அபாண்டமா குற்றம் சாட்டுறாரு சவுக்கு சங்கர் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி கட்டாயம் வரணும் வந்தாதான் நம்ம சரியா இருக்கணும் அர்த்தம். அப்படி வருகிற போது அவரே சொல்றாரு, என்ன இப்படி நான் போய் சொல்றேன், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, கமிஷனர் அருண் அவர்களுக்கு தான், அதாவது காவல்துறைக்கு தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறதே தெரியும். என்ன காரணம்னா, நான் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வீடு மாறி இருக்கேன், இந்த வீட்டின் முகவரி இதுவரைக்கும் நான் யாருக்குமே கொடுக்கல, காவல்துறையில் புகாருக்கு போனா என் முகவரி எழுதுறேன்னு ஒழிய வேற எங்கேயுமே கொடுக்கல, அப்ப உள்ளூர் காவல் நிலையத்துக்கு மட்டும் தான் நான் கீழ்பாக்கத்தில் குடிபெயர்ந்து வந்திருக்கேன்னு தெரியும். அப்ப காவல்துறையோட ஒப்புதலின் பேர் தான், காவல்துறையோட வழிகாட்டுதலின் பேர் தான் இந்த காவல்துறை யாருக்கு வேலை செய்யும், சென்னை கமிஷனர் அருணுக்கு தானே வேலை செய்யும். அப்ப அருணோட ஒப்புதலின் பேர் தான், கமிஷனர் அருணோட செயல்பாட்டின் பேர்ல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் ஏன் நடந்தது அப்படின்னு இந்த கமிஷனர் அருண் ஏன் சவுக்கு சங்கர் மேல இவ்வளவு கொலைவெறி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அதற்கு மூல காரணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாரு. யாரு? சவுக்கு சங்கர். செல்வ பெருந்தகை ஏன் சவுக்கு சங்கர் மேல காண்டாயிட்டாரு? ஏன்னா திமுக தான் ஆளுங்கட்சி, திமுக தான் இந்த வேலையை பார்த்துருக்கு, இப்படி இவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தோம்னா இவர் செல்வ பெருந்தகை ஏன் உள்ள வர? கமிஷனர் அருண பேசுகிற போது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையோட அமைச்சராக இருக்கிற ஸ்டாலின், அப்போ ஒரு ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். அதோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பங்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நினைவு இருக்கும், ஏற்கனவே வந்து சென்னையில் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு பதிலா, அந்த நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கொடூரமா படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அது மிகப்பெரிய பேசுபொருளா மாறிச்சு. 2-3 நாள்ல இந்த கமிஷனர், சிட்டி கமிஷனர், சென்னை கமிஷனர் புதிதாக நியமிக்கப்பட்டார். அவர் வந்தவொடனே என்கவுண்டர்ல திருவேங்கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றவாளி என்கவுண்டர் பண்ணாங்க. உடனே பல பேரை கைது பண்ணாங்க. செயின் தொட்டு அங்க இங்க போய் கிட்டத்தட்ட 27 பேரை பிடிச்சாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிற பாக்குறாங்க, ஜெயிலுக்கு வெளியே இருக்கணும் பார்க்காங்க, வெளிநாட்டில் ஒருத்தனை தேடுறாங்க, சம்பவம் தேடுறாங்க, சிவாவை தேடுறாங்கன்னு 1000 பேர்கள் அடிபட்டது. அப்புறம் அந்த வழக்கு அப்படி நிறுத்து போகப்பட்டுச்சு இல்லையா. இந்த இடத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியா இந்த கொலை சம்பந்தமா, யார் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள், வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் அவரோட கொலை சம்பந்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தான் இந்த கொலையில் மிகப்பெரிய சம்பவம் தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பை அறிந்த ஒரே குற்றவாளி திருவேங்கடம் தான். இந்த திருவேங்கடம் உயிரோட இருந்தா செல்வ பெருந்தகைக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்குன்னு வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே
திருவேங்கடத்தை கொலை செய்வதற்கு, செல்வ பெருந்தகை இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வைப்பதற்கு, அவருக்கு ஆதரவாக வேலை செய்வதற்கு சென்னை கமிஷனராக நியமிக்கப்பட்ட அருண் அவர்கள் அந்த திருவேங்கடத்தை சுட்டுப்பாடு என்கவுண்டர் பண்ணிட்டாரு. இது செல்வ பெருந்தகைக்காக மட்டுமே செய்யப்பட்ட படுகொலை. இதனாலே ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு இன்றைய வரைக்கும் பெரிய அளவில் விசாரிக்கப்படாமல் போயிருச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்றாரு. ஏன்னா நம்மளும் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. என்னன்னா திருவேங்கடத்தை காவல்துறை கைது பண்ணிட்டு அந்த கிரைம் சீன்ல என்னன்னு பார்க்க போறாங்க. அப்படி போகிற போது நாங்க பொருளை ஒளிச்சு வச்சிருக்கோம், இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரா. அப்படி பொருளை ஒளிச்சு வச்சிருக்கிற எடுக்க ஒரு இடத்துல போகும்போது 2 கையையும் விலங்கு போட்டு தானே கொண்டு போயிருப்பாங்க. அப்ப இவ்வளவு காவல்துறை வண்டி முழுக்க போய் அவரை கொண்டு போய் எடுங்கன்னு சொல்லும் போது அவர் ஒளிச்சு வச்சிருந்த பொருளை எடுத்து காவல்துறை அடிக்க வந்தாரு, வெட்ட வந்தாரு, சுட வந்தாரு. அதனால நாங்க அவரை சுட்டுட்டோம், என்கவுண்டர்ல செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தானே நினைச்சு பாருங்களேன். மக்கள்ல எவ்வளவு முட்டாள் நினைச்சிருந்தா, மக்களை எவ்வளவு இழிச்சுவாய் நினைச்சிருந்தா கமிஷனர் அருண் இவ்வளவு பெரிய பொய்ய ரொம்ப கேவலமா சொல்லியிருப்பார். ஏன் இதை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, ஏற்கனவே இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்ல ஒரு வண்டியில போன பெண்களை இன்னொரு வண்டியில வந்த திராவிட முன்னேற்ற கழக கொடி கட்டிட்டு வந்த வண்டியில வந்த ஆண்கள் மறிச்சு மிகப்பெரிய அளவில் அவங்கள பாலியல் வன்முறைக்கு ஏற்படுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அது காணொலி வெளியாகி சிக்கலாக என்னன்னு கேட்கும்போது அந்த கொடி கட்டின வண்டியோட ஓனருக்கு ஆதரவா காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் பேட்டி கொடுக்காரு. அது அப்படி நடந்தது இல்ல, அவங்க திமுகவே கிடையாது, அவங்க டோல்கேட்ல ஃப்ரீயா போனதுக்காக திமுக கொடி ஆட்டிட்டாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது அப்படிங்கறனால திமுக கொடி கட்டி தான் டோல்கேட்ல ஃப்ரீயா விட்டுருவாங்களா? அப்ப டோல்கேட் எல்லாருக்குமானது கிடையாதா? டோல்கேட் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு ரூல்ஸ்னு ஒன்று இருக்கா இல்லையா? அது திமுகவுக்கு பொருந்ததா? இந்த கேள்வியில முதல்ல இந்த குற்றவாளிக்கு ஆதரவாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கமிஷனர், உதவி கமிஷனர் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கு தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற நிரூபணம் ஆகுது. அததான் சவுக்கு சங்கரும் குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த திருவேங்கடத்தை கொலை செய்வதன் மூலமாக செல்வ பெருந்தகை இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற உண்மை அழித்தொழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தார்ல. அதனாலேயே திட்டமிட்டு இப்போ செல்வ பெருந்தகை தூண்டுதன் பேர்ல தான் அண்ணன் சென்னை கமிஷனர் அருணோட ஒப்புதல் பேர்ல தான் இந்த துப்புரவு தொழிலாளர் 50 பேரை கூட்டு என் வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல கூடுதலா என்ன ஒரு தகவல் சொல்றாங்க, காவல்துறை இதுல சம்பந்தப்பட்டிருக்கு, காவல்துறைக்கு இது வழிகாட்டுதலும் காவல்துறையோட உடந்தையும் இருக்கு அப்படின்றதுக்கு என்ன ஒரு கூடுதலா ஒரு நிகழ்ச்சியை சொல்றாருன்னா, இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியோட வழக்கறிஞராக கூடிய ஒரு பெண் வழக்கறிஞர் தலைமையில 50 பேர் கொண்ட இந்த சுத்திகரிப்பு தொழிலாளர், அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஊர்வலம் போறாங்க. இது காவல்துறைக்கு தெரியாம எப்படி நடந்தது? காவல்துறையும் தாண்டி இந்த ஒழுங்கு, அதாவது எப்படி சொல்லு, குற்றம் தடுக்காம நடைபெறுவதற்கு ஒரு துறை இருக்கல, காவல்துறையில கியூப்ராஜ் ஒன்று உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க எங்க போனாங்க? இப்படி ஒரு சம்பவம் ஏன் நடக்கல? அவர் பேரணியா 50 பேரை கூட்டிட்டு வர அளவுக்கு நடக்கும்போது எப்படி இது காவல்துறைக்கு தெரியாம நடந்தது? ஊர்வலமா அப்புறம் பேருந்து பிடிச்சி இவங்க வீட்டில் சம்பவம் நடைபெற வேண்டிய அவசியம் என்ன? இதை தடுக்காமல் போனது குற்றப்பிரிவு தானே, குற்றப்பிரிவு காவல்துறை தானே, அதை தடுத்திருக்கணும்ல. அப்ப இங்களுடைய உளவு பிரிவு ஒழுங்கா வேலை செய்தா? அரசாங்கம் மக்களுக்கு தான் வேலை செய்த, உளவு பிரிவு மக்களுக்கு தான் வேலை செய்தா? இல்ல. அரசை எதிர்த்து யாரெல்லாம் பேசுறோமோ, இந்த கூட்டணி கட்சியில் அரசியல்வாத எதிர்த்து யாரெல்லாம் பேசுறோமோ அதுக்கு எதிராக தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டுறார். இதுல என்ன நம்ம கவனிக்கப்பட வேண்டியதுன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகைக்கு எதுக்கியா ஸ்டாலின் உதவணும் அப்படின்னு கேட்டா நம்ம சிம்பிளா ஒரு பதில் சொல்லலாம். இல்லைங்க, இந்தியா கூட்டணியில, அதாவது திமுகவோட கூட்டணியில கூட்டணி கட்சியா இருக்குது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அதனால தமிழ் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு, அதனால செல்வ பெருந்தகை, அதெல்லாம் முக்கியமானது கிடையாது. அதை விட மேலும் முக்கியமானது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிப்படுவதற்கு பெரும் முக்கிய காரணமே ஸ்டாலின் தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற திமுகவோட மிகப்பெரிய அணுவாணி அப்படின்னு சொன்னா, அனுதாபின்னு சொன்னா அது செல்வ பெருந்தகை. அழகிரி எடுத்துட்டு ஸ்டாலின் இந்த இடத்துல எனக்கு செல்வ பெருந்தகை போட்டு தாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து காங்கிரஸ் கட்சியை அந்த காரியத்தை செய்ய வச்சு செல்வ பெருந்தகை தான் மாநில தலைவர் அப்படின்னு அறிவிக்க வச்சதே திமுகவோட தலைமை தான் அப்படின்னு அப்போ ஒரு பேசு பொருளாச்சு. இப்போ அந்த இது கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அப்படி அவர் உண்மையிலே அவரோட நண்பர், அதனாலதான் அப்படி உட்கார வச்சிருந்தா அதன் அடிப்படையில் தான் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிடும் சொல்லியிருந்தது, முதல்ல சொல்லியிருந்தாங்க, அறிவிச்சாங்க. யார் வேட்பாளர் நாங்க சொல்லுவோம் சொல்லி முதல்ல செல்வ பெருந்தகை அறிவிச்சாரு. அப்புறம் பார்த்தா திமுக போட்டியிடும், திமுக அறிவிச்ச உடனே இவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் திமுக கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த தேர்தல் நாங்க விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அப்ப எந்த ஒரு நெருக்கடியுமே கொடுக்காம அப்படி இப்படி அவ்வளவுதான் ஓடுங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாரு. அப்ப என்ன இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு 2 பேருக்குமான ஒரு கூட்டு களவாணித்தனம், இந்த இவங்க சொல்ற பாதியில கள்ள உறவு ஏற்கனவே இருக்கு ஸ்டாலினுக்கும் செல்வ பெருந்தகையும். அதனாலே இவர்கள் 2 பேரும் இன்னைக்கு 2 கட்சியோட தலைவராக உட்கார்ந்து இவரை காப்பாற்றுறதுக்கு இவரும் இவரை காப்பாற்றுறதுக்கு இவரும் சொம்படிக்கிற வேலையை பார்த்து, ஏன் அப்படி சொல்றேன்னா, நேற்று தினம் கூட பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் வேல்முருகன் எம்எல்ஏ ஒரு வார்த்தை பேச, சாதி வரை கணக்கெடுப்பை பத்தி பேச, அந்த நேரத்தில்
என்ன சொன்னாரு, அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு சொல்லியிருந்தாரு, நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு போற அப்படின்னு சொல்லி அது ஒரு பேசு பொருளா மாறிச்சு. அப்படி பேசு பொருளாகி வெளியில வந்து வேல்முருகன் பேட்டி கொடுத்தவனே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக கூடிய செல்வப்பிரந்தன் என்ன சொன்னா தெரியுமா, அவர் கூட்டணியில் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி யாரு வேல்முருகன் சொல்லிட்டாரு. அப்புறம் ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டு அடுத்த பேட்டியில கூட்டணியில் இருக்கணுமா வேண்டாமா, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியில் இருக்கணுமா வேண்டாம் என்பதை தமிழ்நாடு திமுகவோட தலைவர் ஸ்டாலின் முடிவு செய்வார், கூட்டணியோட தலைவர் முடிவு செய்வார் அப்படின்னு பூசி மலர். இப்படி அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்குது. இந்த உறவை பலப்படுத்துவதற்கு தான் செல்வப்பிரந்தகை இந்த வழக்கில் இருந்து காப்பாற்றுவதற்காகவே இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. இதை சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலேயே இன்றைக்கு அவர்கள் வீட்டின் மீது இந்த மலமும் சாக்கடையும் வீசப்பட்டு ஒரு உயிருக்கான அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதே போல அலுவலகம் ஒரு வாரத்தை காலி பண்ணு. இதுல நமக்கு என்ன ஒரு சிக்கல், ஒரு உண்மையில வருத்தப்படக்கூடிய காரியம் அப்படின்னா, ஒரு வீட்டில் குடியிருக்க வீட்டுக்குள்ள மலத்தையும் சாக்கடைத்தையும் கொண்டு வந்து கொட்டுவது எப்படி அனுமதிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு அரசியல்வாதியாகவே இவங்க இருந்துட்டு போட்டு ஒரு எதிரான கெட்டவனாவே சவுக்கு சங்கர் இருந்துட்டு போட்டோமே, இது எவ்வளவு பெரிய இழிவான ஒரு செயல். நான் கேட்குறேன், துப்புரவுத்துறையில் வேலை செய்யக்கூடிய உறவுகளுக்கே நம்ம ஒரு கோரிக்கை வைப்போமே, ஒருவேளை சவுக்கு சங்கர் உங்களை எதிர்த்து பண்ணியிருந்தா கூட, உங்களை எதிர்த்து பேசியிருந்தா கூட, உங்களை தவறாக பேசியிருந்தா கூட நீங்கள் வழக்கு தொடுக்கலாம், நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலாம், எல்லா தலைவர்களும் வேண்டுகோள் வைக்கலாம், நீங்கள் போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். எப்படி ஒரு வீட்டுக்கு போய் இந்த வேலையை செய்ய போச்சு? இந்த காரங்கள் போராட்டம் நடக்கல, ஆர்ப்பாட்டம் நடக்கல, எங்கேயும் கோஷம் நடக்கல, வேண்டுகோள் நடக்கல, மனு கொடுக்கல, இது எதுவுமே கொடுக்கல. அப்புறம் எப்படி தப்பா பேசுறாரு அப்படிங்கிறது என்ன ஆதாரம் இருந்தது? அப்படி ஒரு செய்திருந்தால் நீங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துக்கணுமே. இன்றைக்கு ஆளுகிற அரசு சமூக நீதி அரசின் வாயிலேயே பேசுத இந்த ஸ்டாலின் உங்களுக்கு சமூக நீதியை வாங்கி கொடுத்துருக்கலாமே. எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த அரசு துணை நிற்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்ன வரைக்கும் அதில் வழக்கில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அவர் அப்படி வீட்டில் போட்டவங்களுக்கு அந்த காணொலியில் போய் பாருங்க, அப்படியே கொண்டு வந்து வீசுறாங்க. நீங்க எவ்வளவு வீடுகள் அந்த துப்புரவு தொழில் பண்ணும்போது உங்க மேல எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும். அப்ப இவங்க இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர் பலிகடை ஆக்கப்பட்டிருக்காங்க. இந்த காரியத்தில், இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவத்தில் பலிகடை ஆக்கப்பட்டு செல்வப்பிரந்தகையும் கமிஷனர் அருணும் சேர்ந்து, இன்னும் சொல்ல ஸ்டாலினும் சேர்ந்து தான் எதிர்கருத்து பேசுற சவுக்க பேச விட வாய் அடைக்க வேற என்ன வழி அப்படின்னு மிக கேவலமான. இப்போ உண்மையில என்ன தெரியுமா, அவங்க செஞ்சது நடந்துருச்சு. இப்போ நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நேரடியாக சவுக்கே பேசிட்டார், சவுக்கு மீடியாவை மூட போறோம், ஏன்னா நடத்ததுக்கு இடம் கிடையாது, நம்ம இருக்குது. வீட்டு ஓனருங்க காலி பண்ண சொல்லிட்டாரு, நிறுவனத்தை நடத்தக்கூடிய அலுவலக ஓனருங்க காலி பண்ண சொல்லிட்டாரு. இப்போ நம்ம எங்கே போகிறது, அதனால கட்டாயம் நிப்பாட்ட போகிறேன், அது நினச்சிக்க வேண்டாம், எப்போ கேமராமேன் எல்லாரும் கேட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, எதிர்கருத்து ஒன்றே வரக்கூடாதா அப்படின்னு சொல்றதா இந்த அரசாங்கமா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொல்றதானே அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பெருந்தகை தானே. அவர்கள் வழியில் வந்த கலைஞரோட மகன் ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. ஏன் மாற்றான் தோட்டத்தில் மல்லிகைக்குள்ள மன்னர் இருக்கான்னு பார்க்க வேண்டாம்? எதிர்க்கிறதே ஒரு நல்ல மன்னன் சரியில்லைன்னா இடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கள, எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. உங்க தளபதி ஜிங்ஜாங் போடுறாங்க, உங்களுடைய அமைச்சர்கள் சரி தப்ப சொல்லி கொடுக்காம உங்களை ஜிங்ஜாங் போடும் போது எதிர் இருக்க ஒருத்தன் தான் எதிர்க்கிறது சொல்லுவான். அப்ப அதை கேட்டுக்கொண்டு சரி தப்ப தானே பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா நம்மளை எதிர்த்து பேசுனவங்களையே உங்களை வாழ்த்த வருகிற அளவுக்கு உங்களுடைய அரசியலை மாற்றி உங்க நடவடிக்கையை மாத்தினா தானே எங்க அரசியல் நல்ல அரசியல். அதுதாங்க அரசியல் பண்பு, அரசியல் மாண்பு. மிக கேவலம் வீட்டுக்குள்ள போய் மலத்தையும் ஜலத்தையும் சாக்கடையும் கலந்து கொண்டு போய் கொட்டுறதா இது அரசியல்? இது இது இதுவா இது இது என்னது, என்ன சொல்லுவாங்க, இந்த புறமுதுகிட்டு ஓடுது பின்னாடி கோலை மாதிரி பின்னாடி முதுகுல குத்துவாங்க, அதை விட கேவலங்க அரசியல் இது. நேருக்கு நேரம் சண்டை போட முடியாதவங்க அப்படி பின்னாடி போய் குத்துவாங்க, அந்த மாதிரி அதை விட கேவலமானதுல. அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பன் இல்லைங்கிறாங்க. அப்புறம் சவுக்கு சங்கரை இவ்வளவு அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவங்க அம்மாவுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருந்தா அவர் அதுதான் பயப்படுறாங்க, எங்கள் அம்மாவுக்கு காவு கொடுத்துட்டு சாவு கொடுத்துட்டு நான் சேனல் நடத்தணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு. இதுதானே எல்லாருக்கும். நாளைக்கு இந்த நாம் தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சியை எதிர்த்து பேசுகிற அத்தனை சேனல் நடத்துகிற அத்தனை பேருக்கு தானே இந்த இடத்துல நம்ம உண்மையிலே சவுக்கு சங்கர் பக்கம் நின்றே ஆகணும். யாருக்கும் நடக்குது நின்றவன் நாளைக்கு நமக்கு நடக்கும்போது யார் பாப்பா? அப்ப இது மிகப்பெரிய கவனம். உண்மையிலே நான் சொன்ன துப்புரவு தொழிலாளர்களும் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். இது முன்னே அவங்க துப்புரவு தொழிலாளர் பரிசோதிக்கணும். ஏன்னா 50 பேரோட பேரணி வர போறாங்கல்ல, பேரணி வரும்போது அந்த பெண் வழக்கறிஞர் கோஷம் போடுறாங்க, கண்டிக்கிறோம் சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சொல்லாம வேற என்னமோ சொல்லிட்டாங்க. பாடுங்க இருங்க இன்னொரு ஷூட் பண்ணுங்க, ஏன்னா சினிமா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எதை மனதின் பொருட்டு, எது வலியின் பொருட்டு, எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றேன்னே தெரியாம ஒரு ஆர்ப்பாட்டம் வருமா? அப்ப என்ன சொல்லி கொடுத்து டிராமா உருவாக்கி கொடுத்த டைரக்டர் வேற, நடிச்சார் மகாராணி தான் இந்த அம்மா, அவங்களோட நடிகை துணை நடிகர்களாக இருந்தவங்க துப்புரவு தொழிலாளர்கள். அப்ப இவங்க உண்மையிலே துப்புரவு தொழிலாளர்கள் தானா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட வேண்டியிருக்கு. இது சமூகத்தில் உண்மையிலே இது அச்சம் தான், இது பயமூட்டுகிற வேலை தான். இதை நாம் உண்மையிலே கவனமாக மிக எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளை இன்னொருத்தருக்கு நடைபெறாமல் பாதுகாத்து அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசு உண்மையிலே சொல்றேன், மிக கேவலமான கேவலங்கட்ட அரசுங்க இது சாட்சி. கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட மான, ஈனம், சூடு, சொரண, சுண்ணாம்பு, சோறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. ஸ்டாலின் நேருக்கு வாய் பேசியிருக்காரு அதை பற்றி. உங்க ஆட்சியில் ஒருத்தர் வீட்டுக்குள்ள மலத்தையும் ஒரு சாக்கடை கொண்டு எளிய விடுதானா, நீங்க பதில் பேசிருக்கணும். அவன் நல்லா விட்டு தூரம் விடுங்க, இது பதில் பேசிருக்கணும் இல்லைங்க. ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ எவனாவது ஒருத்தன் வாய் திறக்காங்களா? சொல்லுங்க பாப்போம்.
அப்போ என்ன அர்த்தம்? இங்கே எது நாங்கள் தான் ராஜா. இது என்னன்னா மன்னராட்சிங்க. மன்னராட்சி காலத்திலே எதிர்த்தவனுக்கு சவுக்குடியை விட்டு திருப்பி பேச மாட்டாங்க. நீங்கள் மொத்தமாக சோழியை முடிக்க பார்க்குறீங்க. பாரு 2026 உங்களுக்கு வரத்தானே போகுது. இந்த சவுக்கு சங்கர் சம்பவம் மட்டும் இல்லை, மேலே வேல் சங்கம் மேலே உள்ள வேங்கவேல் சம்பவமாக இருக்கலாம், இந்த தமிழக மீனவர்களோட பிரச்சனையாக இருக்கலாம், இன்னும் பல தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக சேவர்கள் சமூக ஆர்வலர்களோட படுகொலையாக இருக்கலாம். எங்களை போனால் நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஆதரவாக இருந்து கன்னிமூலங்களை இது பண்ணும்போது எங்களை தாக்குறாங்களா, அப்போல்லாம் வேடிக்கை வந்து வழக்கு போடாமல் எங்கள் மேலே பிசிஆர் போட்டுட்டு இருக்கீங்களா, எல்லாத்துக்குமான பதில் 2026 இந்த மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க.